மேலும் ஒரு அண்மைச் செய்தி, சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆவணங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். விஜயின் பரப்புரை வாகனத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் விசாரணைக்கு எடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க, விசாரணைக்காக எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த கரூரினுடைய உயிரிழப்பு சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் சிபிஐனுடைய விசாரணை குறிப்பாக கரூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இரண்டாம் கட்ட விசாரணையாக குறிப்பாக சிபிஐ அதிகாரி ஒருவர் தற்போது நேரடியாக பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக இந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பிரதான விசாரணை என்பது குறிப்பாக பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பிரச்சார வாகனமான பேருந்தானது இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வாகனத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய சூழல்ல அதிலிருந்து பெறக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது மேலும் குறிப்பாக பல்வேறு ஆதாரங்களாக இருக்கும் என்ற அடிப்படையில் சிபிஐ அதிகாரி ஒருவர் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் தற்போது உள்ளே வந்து சென்றிருக்கிறார்கள். 2 தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் உள்ளே வந்து பாதுகாப்பு பணிக்காக சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியினுடைய இணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இந்த பகுதிக்கு சற்று முன்னதாக வந்தார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில நிர்மல்குமார் தற்போது இந்த பகுதிக்கு அவரும் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த விசாரணையுடைய பல கட்ட கோணங்களில் தற்போது சிபிஐ நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அங்கு எவ்வளவு கூட்ட நெரிசல் வந்திருக்கிறது, எதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னாடி ஏதாவது குறிப்பாக சதி போன்ற தகவல்கள் இருக்கிறதா என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமில்லாமல் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தற்போது ஒரு கண்காணிப்பு குழு வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் 3க்கும் மேற்பட்ட விசாரணை அதிகாரிகள் குறிப்பாக கரூரிலிருந்து சென்னை வந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு அதிகாரி மட்டுமே இங்கு கரூர்ல வந்து குறிப்பாக பனையூர்ல வந்து விசாரணை மேற்கொள்கிறார். மற்ற அதிகாரிகள் எங்கே என்ற வேறு பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்ற தகவல்களும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை என்பது நடைபெறும் என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் கூட நிர்மல்குமார் நேரடியாக அந்த கூட்டத்தினுடைய நடைபெறுவதற்கு முன்பாக பல்வேறு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சம்பவத்தின் பொழுது அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழல்ல தற்போது அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவல்களும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட அடுத்த 1 மணி நேரத்திற்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு ஆவணங்களை திரட்டிய பிறகு குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் இங்கிருந்து புறப்படுவார்கள். அதே போல சென்னையில் இன்னும் எத்தனை நாட்கள் தங்கி இருந்து இந்த விசாரணை என்பது நடைபெறப் போகிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. ஆனால் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக பார்க்கிறோம். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.